வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோலிங்க அருமையான சுவையில் மொறுமொறுன்னு உளுந்து வடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டிஃபன் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஒரு சாம்பார் போதுங்க, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பெரிய விருந்தாகவே வச்சிடலாங்க. ஏன்னா இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முழு வெள்ளை உளுந்தை நம்ம எடுத்துருக்குறோம். இது 2 டம்ளர் அளவுங்க. இதை நல்லா கழிஞ்சு சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா 3 மணி நேரம் ஊறின உளுந்துங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம கிரைண்டரில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற உளுந்தை போட்டு நம்ம ஆட்டணுங்க. நம்ம மிக்சியில் ஆட்டுறதை விட கிரைண்டரில் ஆட்டினா வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஆரம்பத்தில் போட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் தள்ளி விட்டுட்டோம்னா உளுந்து அரைப்பட்டதுமே மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கிறது உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூடயே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறங்க இந்த மாதிரி உருண்டு பந்து மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. நம்ம தண்ணி சேர்த்தா மாட்டினதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியாக நல்லா கிடச்சிருக்குதுங்க. இப்போ ஆட்டின மாவு கூட நம்ம 2-3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, சிறிதளவு கருவேப்பிலை, இது அரை மூடி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இது கூட 1 ஸ்பூன் குருமிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாங்க. நம்ம வெங்காயம் சேர்த்து கலக்கிறதுனால இதை உடனடியாக நம்ம இந்த வடையை சுற்றணுங்க. இல்லைன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மாவு நீத்த மாதிரி ஆயிருங்க. அப்படி வேண்டானா நம்ம வெங்காயம் சேர்க்காமையும் கூட நம்ம இந்த வடையை கொஞ்ச நேரம் வச்சுருந்தும் கூட செய்யலாங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே மாவோட நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கையில் கையில் லேசாக தண்ணி தொட்டுட்டுங்க வடையை எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த வடையை லைட்டாக கலர் வந்ததுமே திருப்பி போட்டுங்க 2 சைடும் ஒரே அளவுக்கு கலர் வந்தது நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. வடையை நம்ம முழுசாக வேக வைக்க வேண்டாங்க. இப்போ இந்தளவு கலர் வந்ததுமே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இந்த வடை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாங்க. அதுக்குள்ளார நம்ம அடுத்த பேட்ச் வடையை நம்ம போட்டுடலாம் எண்ணெய்க்குள்ளார. இப்போ லைட்டாக கலர் வந்ததுமே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு வடை இந்தளவு கலர் வந்தால் போதுங்க. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்சில் எடுத்து வச்சிருக்கிற வடை கொஞ்சம் ஆறி இருக்குங்க. அதை எடுத்து திருப்பி எண்ணெய்க்குள்ளார போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால வடையோட மொறுமொறுப்பு தன்மை வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க. வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வடை வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. நல்லா மொறுமொறுப்பாகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது வெளியில் எடுத்துடலாங்க. நம்ம எப்போ உளுந்த வடை செஞ்சாலும் இந்த மாதிரி 2 டைம் போட்டு எடுத்தோம்னா வடையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுத்தது டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு துவரம்பருப்பு, அது கூடயே 1/4 கப் பாசிப்பருப்பு, ரெண்டையும் நல்லா கழிஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அது கூட 1 கேரட் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், அது கூடயே 1 துண்டு பெருங்காயக்கட்டி. இதில் 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த சாம்பாரில் கேரட் கூட நம்ம அரசாணிக்காய் சேர்த்தி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து 5 வரமிளகாய், 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூடயே 1 துண்டு பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நம்ம நல்லா ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு வடக்கல்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அது கூட பொடியை நறுக்கின 1 தக்காளி, நம்ம வந்து இப்போ ஒரு முருங்கைக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க, அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. நம்ம குக்கரில் முருங்கைக்காயை சேர்த்து வேக வச்சோம்னா ரொம்ப குச்சி குச்சியாக நம்மளுக்கு சாப்பிடையில் தென்படுங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வணக்கி வேக வைக்கிறோங்க. இது கூட சக்தி சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாங்க. உப்பு வந்து பாதி அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. நம்ம நிறைய சேர்த்திட்டோம்னா காயில் ரொம்ப உப்பு பிடிச்சிரும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்தணுங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம முருங்கைக்காயை வேக வச்சிடலாங்க. முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை வந்து உள்ளே சேர்த்திடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. இது கூட ஒரு துண்டு வெல்லம், ஒரு குழிக்கரண்டி அளவு புளித்தண்ணிங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் அது கூட ஒரு ஸ்பூன் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாங்க. நம்ம ஃபைனலாக சேர்த்துனா இந்த சாம்பார் வந்து நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாம்பார் வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஒரு வடக்கல்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்துனா நல்லா மணமாக இருக்கும். அது நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த சாம்பாரில் ஊற்றிடலாங்க. இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு இட்லி, தோசை, பொங்கல், வடைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.